அனைவருக்கும் வணக்கம். இது ஞானக்கீற்று நல்லது. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை. நாளைக்கு சிவராத்திரி, அதனால் ரொம்ப நாளாக பதிவு போடல. நாளைக்கு சிவராத்திரி அப்படிங்கிறதால ஒரு முக்கியமான நாள், எனக்கு ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான நாள். 18 வருஷம் ஆச்சு எனக்கு அந்த செயல் நடந்து. 18 வருஷம் ஆச்சு. ஒரு அருமையான நாள், அதை மறக்கவே முடியாது. இன்னும் 100 ஜென்மம் ஆனாலும் அதை மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும் அந்த நாளை. ஏன்னா அதான் ஒரு பொக்கிஷமான நாள்னு சொல்லுவேன். எனக்கு சிங்கப்பூரில் நடந்தது, நான்யாங் பாலிடெக்னிக்கில் நடந்த ஒரு விஷயம் அது. இப்போ சிவராத்திரி இன்றைக்கி முக்கியமாக அயனும் மாலும் கண்டறிய முடியாத ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னாங்க. அந்த விஷயந்தான் எனக்கு அன்றைக்கி நடந்தது. அதனால தான் அது சிவராத்திரி என்னால் மறக்க முடியாது. மகா சிவராத்திரி எனக்கு ஒரு பொக்கிஷமான நாள்னு சொல்லணும். அன்றைக்கி ஒரு பொக்கிஷமான நாள் சிங்கப்பூரில் நடந்தது, நான்யாங் பாலிடெக்னிக்கில். அது ஒரு பொக்கிஷமான நாள், அயனும் மாலும் அறிய முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும். அதான் முதுகுத்தண்டிலிருந்து சகஸ்காரம் வரலையும் அடையிற நாள். அது ஒரு க்ஷண நேரத்தில், ஒரு செகண்டு தான் ஆகும். அது எப்படின்னா ஒரு செகண்டு நேரத்தில் அடைய முடியும். அந்த டைமிங் ஒரு செகண்டு தான் ஆகும். அதுக்கான டைம் சுழுமுனையிலேருந்து ஒரு சுழுமுனையிலேருந்து கரெக்டாக ஒரு நெருப்பு மாதிரி ஒரு தீப்பத்தும். சுழுமுனையில் ஒரு நெருப்பு மாதிரி ஒரு தீப்பத்தி சுழுமுனையிலேருந்து நேராக சகஸ்காரம் அடைஞ்சு சகஸ்காரத்தை அடைஞ்சிரும். ஒரு செகண்ட் நேரம் தான். அது எப்படின்னா, இப்போ நம்ம பூமியிலேருந்து நிலவுக்கு போகிறதுக்கு, சூரிய ஒளி போகிறதுக்கு ஒரு வினாடி 1.3 வினாடி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நேரம்தான் ஆகும். அது அங்கே நம்ம அந்த உயிர் நிலவுக்கு போகிற மாதிரி ஒரு அனுபவம். அது இப்போ நம்ம உயிர் நிலவுக்கு போகிற மாதிரியான ஒரு அனுபவம். ஒரு வினாடி நேரம்தான். ஒரு வினாடியில் நம்ம நிலவு அடைஞ்சிடுறோம் அப்படிங்கிறது தான். நான் ஒரு வினாடியில் நிலவு அடைஞ்சேன் அன்றைக்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வினாடி நேரத்தில் நிலவுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு கற்பனையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். நிலவில் போயிட்டு வந்த மாதிரி ஒரு அனுபவம் அப்படிங்கிறது தான். அது ஒரு வினாடி நேரத்தில் போயிட்டு வந்த மாதிரி தான். நம்ம இன்னும் அதை நான் முழுமை அடைஞ்சிருந்ததுன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க என்னுள்ள ஐக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான். நான் ஒரு 1.5 மணி நேரம் பேசாமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கிங்க, நான் முழுமை அடைஞ்சிருப்பேன்னு சொல்கிறேன். ஒரு 1.5 மணி நேரம் நான் கடவுளாகவே மாறியிருப்பேன் அந்த இடத்துல. ஒரு 1.5 மணி நேரம் அது என்னால் தாங்க முடியல. அந்த டைமில் என்னால் தாங்க முடியல. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. அதனால் நான் இப்போ ஞான பிசகி நிறைய ஒரு மனநிலை பிரச்சனையாகி கொஞ்சம் இப்போ எனக்கு அதை பற்றி ஆராய்ச்சியில் தான் இந்த 18 வருஷமாக ஈடுபட்டேன். அதை பற்றின ஆராய்ச்சியில் தான் நம்மளுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன செய்யுது அப்படிங்கிற ஆராய்ச்சி தான் இந்த 18 வருஷமான என்னுடைய வாழ்க்கையே. இந்த 18 வருஷ வாழ்க்கையே நமக்குள்ளே என்ன நடக்குது, என்ன ஏது அப்படிங்கிறத ஆராய்ச்சி தான். ஒரு அற்புதமான அனுபவம் தான் எல்லாமே. ஒரு அற்புதமாக இருக்குது, ஒரு அனுபவமாக இருக்குது. ஒரு பொக்கிஷமான அனுபவம்னு சொல்லணும். அதை கண்டிப்பாக ஒரு செகண்ட் நேரத்தில் நிலவுக்கு போயிட்டு வந்த அனுபவம் அது அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக அதான் நிலவுங்கிறது என்னென்னு தெரியுன்னா, நம்மளுடைய சுழுமுனையில் இடுப்பில் இருந்து தலைவரிலையும் உள்ள முதுகுத்தண்டினுடைய அளவு நிலவு மாறி அப்படின்னு சொல்லணும். எப்படின்னா, நம்ம முதுகுத்தண்டிலேருந்து சகஸ்காரம் வரலையும் உள்ள அளவு நிலவுனுடைய அளவு மாறி அப்படின்னு சொல்லணும். நிலவுனுடைய அளவு இன்னும் விரிவுபடுத்தி அதுக்கு மேலே போனால் அதுக்கப்புறம் விரிவுபடுத்திக்கிட்டே போகலாம். பிரம்மா அந்த அவ்வளோ பெரிய அனுபவமும் அடைஞ்சிருக்கு. நம்மளுடைய அனுபவத்தில் அவ்வளோ பெரிய அனுபவம் நடந்திருக்கு. மால் கீழே போன அனுபவம் நடந்திருக்கு. அது மாதிரி பிரம்மா மேலே போன அனுபவம் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட அனுபவம்லாம் நம்மளுக்குள்ளே இந்த 18 வருஷத்தில் நடந்திருக்கு. இப்படி ஒரு அனுபவம் எல்லாமே இந்த 18 வருஷத்தில் எல்லா அனுபவமே நடந்திருக்கு. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இது ஒரு அனுபவமான நல்ல அனுபவம் தான் இது. ஓகே, இருந்தாலும் இந்த சிவராத்திரி எல்லாருமே சாப்பிடாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சிவராத்திரியை யாரும் சாப்பிட வேணாம். முக்கியமாக வாழைப்பழம். நான் இப்போ 2 நாள் எனக்கு பசி எடுக்காது. நான் 2 நாள் எனக்கும் பட்னி தான். 2 நாள் நான் பட்னின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு பசி இல்லை. எனக்கு அதனால் பட்னியாக தெரியல. அது எனக்கு எப்படின்னா, எனக்கு பசி இல்லை அப்படிங்கும்போது அது பட்னியே இல்லை. ஆக்சுவலாக ஒரு விஷயம் எனக்கு பட்னிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. 2 நாள் எனக்கு 2 நாள் இயல்பாகவே என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும். நிறையா வாழைப்பழம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு
மலக்குடலை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிங்க. மலக்குடலை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பொக்கிஷமான அனுபவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது. 2 நாள் சாப்பிட வேணாம் யாரும். 2 நாள் சாப்பிடாம வாழைப்பழம் நிறையா சாப்பிடுங்க. வாழைப்பழம் நிறையா ஒரு 10-15 வாழைப்பழம் கூட சாப்பிடுங்க. 10-15 வாழைப்பழம் சாப்பிட்டு உடலை சுத்தமாக மலக்குடலை சுத்தமாக வச்சுக்கிட்டு ஒரு பொக்கிஷமான அனுபவம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வழிபடுங்க, கோயில் வழிபடுங்க, கோயிலில் தியானம் பண்ணுங்கள். நல்லா இருட்டில் கூட தியானம் பண்ணலாம். நல்லா தியான முறைகள் பண்ணுங்கள். நிறைய பாட்டு திருவாசகம், திருப்புகழ் இப்படி பற்றிய விஷயங்களை படிங்க. நல்லபடியாக படித்து நல்ல விதமாக எல்லோரும் இந்த சிவராத்திரியை நல்ல விதமாக கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆவல். நல்லது. இது ஒரு பொக்கிஷமான அனுபவம். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுல ஒரு பொக்கிஷமாக இருக்கும். நல்லது. நீங்கள் நன்றின்னு சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஆன்ம அனுபவம்னு சொல்லுவோம். ஆன்மம் அனுபவம் ஏற்படுறதுக்கான ஒரு நாள். எல்லா கோள்களுமே நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கோள்களுமே ஒரு நேர்கோட்டில் இருந்த ஒரு அனுபவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லது. இது ஒரு பொக்கிஷமான நாள்னு சொல்லி இந்த உரையை முடிப்போம். நல்லது. நன்றி. வணக்கம்.